கர்நாடகா ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில் இப்படியாகத்தான் வாக்கு திருட்டு நடந்திருக்குது என்பதற்காக முக்கியமான ஆதாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு வெளியிட்டிருக்கிறாங்க. கர்நாடகா, ஆனந்த், மகாதேவபுரா, ஹரியானா, மகாராஷ்டிரா இது போன்ற இடங்களில் வாக்கு திருட்டுகள் பெரும்பாலும் நடந்திருக்கின்றன. முக்கியமாக மோடி அவர்களின் வாரணாசி தொகுதியிலும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு. இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனல்ல தொடர்ந்து இந்திய அரசியலில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்கள், அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சம்பவங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. கர்நாடகா ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில வாக்கு திருட்டு நடைபெற்றதாக பெரிய பூகம்பம் வெடித்து அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் பிபிடி போட்டு இப்படிதான் வாக்கு திருட்டு நடந்திருக்கு, அதாவது ஒரு தனிநபர் ஒருவரோட இன்னொருத்தருடைய வாக்கை டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்படிதான் டெலீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு நம்பரை வைத்து அவங்கெல்லாம் எங்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குங்க அப்படின்னு அப்ளிகேஷனே போடல. கிட்டத்தட்ட 6000 பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. உண்மையா 27 பேர் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இறந்ததாகவும் இல்ல இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்ததாகவும் சொல்லி வெறுமனே 27 பேர். ஆனா 6000 வாக்குகள் எப்படி நீக்கம் செய்யப்பட்டாங்க? ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர், அவங்களுடைய தம்பிக்கு மெசேஜ் போகுது, உங்களுடைய ஓட் உங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து உங்களை நீக்கிறேன்னு சொல்லி. அதற்கு பிறகுதான் அந்த பூகம்பம் வெடிக்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவங்க எங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குங்கன்னு எந்த அப்ளிகேஷனும் போடாமலேயே இவங்களுடைய ஓட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 6000 நபர்களுக்கிட்ட அந்த மெசேஜ் போயிருக்கு. அதற்கு பிறகுதான் பெரிய பூகம்பம் வெடித்து அது சிபிஐ விசாரணையா மாறுச்சு. சிபிஐ விசாரணையில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. ஏன்னா தேர்தல் ஆணைய வெப்சைட் யார் கையில் இருக்கு? தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் யார் கையில் இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. அவங்களோட அனுமதி இல்லாம எப்படி இன்னொரு நபர்கள் இன்னொருத்தருடைய வாக்கை டெலீட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து அண்மையில் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வாக்குகளை டெலீட் செய்வதற்கு 4.8 லட்சம் ரூபாய் பணமாக பெறப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இது யாருடைய செயல்? இன்னும் சிறப்பு புலனாய்வு குழு ஆராய்ந்து யாரு எதற்காக பெற்றார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாம் இன்னும் மேலும் விவரமாக மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தும் வரை நாம் பொறுத்திருந்து காத்திருப்போம். சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள், அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, அதை தட்டி கேட்கணும்னு தொடர்ந்து அவங்களுடைய களப்பணியில ஈடுபட்டு வராங்க. களப்பணிக்கு வாழ்த்துக்கள். இப்ப நினைத்து பாருங்க, காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஆட்சியில் இருந்தா இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இதே மாதிரி சிறப்பு புலனாய்வு குழு இந்தியா முழுவதும் அமைத்து விசாரிப்பாங்க. ஆனா காங்கிரஸ் தான் இந்தியா முழுவதும் ஆட்சியில் இல்லை. இதுவே வாரணாசியில் எடுத்துக்கோங்க. வாரணாசி தொகுதியிலும் வாக்கு திருட்டு. மோடி அவர்கள் மதியம் வரைக்கும் தொலைக்காட்சி பெட்டியில பின்னடைவை சந்திக்கிறாருன்னு வந்துச்சு. அதற்கு பிறகு எப்படி வெற்றி பெற்றாருன்னே தெரியல. அங்க ஒரு வாக்கு திருட்டு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு அப்பா 40 குழந்தைகள் போட்டிருக்காங்க. எப்படி ஒரு அப்பாவுக்கு 40 குழந்தைகள் இருக்க முடியும்? அங்க போய் ஆய்வு செய்யும் போதுதான் தெரியுது, அது ஒரு மடம், ஒரு சாமியார். அந்த சாமியாருக்கு 40 குழந்தைகள். அந்த 40 குழந்தைகளும் சீடர்கள். அவங்கெல்லாம் சொல்றாங்க, நாங்க இவங்களை தந்தையா ஏத்துக்கிட்டோன்னு. அப்போ உண்மையாக பெற்றோருக்கு பிறந்தவர்கள் எல்லாம் எங்க போறது? இந்த மாதிரி எல்லாரும் ஆளை கூட்டி, நான் ஒரு 50,000 ஒரு 10-15 பேர் கூட்டி இவங்கெல்லாம் என்னோட அண்ணன் தம்பிங்கள் குழந்தைகள் அப்படின்ட்டு போய் நம்ம வாக்கு போட முடியும், ஓட்டு போட முடியுமா? அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் வட மாநிலத்துல தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம மகாதேவபுர தொகுதியில தான் ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி அவர்கள் பிபிடி போட்டு அம்பலப்படுத்தினாங்க. இவங்க வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டிருக்கு. முக்கியமா வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் வாக்குகள், தலித்துகளுடைய வாக்குகள், பழங்குடியினருடைய வாக்குகள், காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள், அதுவும் வீட்டு கதவு எண் 00 அந்த மாதிரி
அவங்களுடைய பெற்றோருடைய பேரு ஏபிசிடி வச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன அறை. அந்த சின்ன அறையில எப்படிங்க 80 பேர் வசிக்க முடியும்? அதுதானே இந்தியன் எக்ஸ்பிரஸ் அங்க போயி ஆய்வு பண்றாங்க. அந்த சின்ன அறையில இத்தன பேர் வசித்தார்களா? அப்படின்னு அவங்களே பிரமித்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடியும் இத்தன பேர் வசிக்கல, இப்பவும் இத்தன பேர் வசிக்கல. யாரோ அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி சுரேஷ் கோபி அவர்கள் தொகுதி கேரளாவுல. அங்கேயும் அதே மாரி தான் இப்ப ஒரு ரூம் மாரி அபார்ட்மெண்ட் மாரி எடுத்து, அதுல எத்தனையோ பேர் தங்கியிருந்து, அவங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்களித்ததாக அவங்க தொகுதியில் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலமும் பாஜகவுடைய எம்எல்ஏ, எம்பிகள்லாம் இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் வாக்கு திருட்டு நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஆதாரம். இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா தேர்தல்ல எப்படி அத்தனை லட்சம் வாக்காளர்கள் ஆட் ஆனாங்களே தெரியல. கிட்டத்தட்ட 76 லட்சம் வாக்காளர்கள், போலியான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல்ல ஆட் ஆயிருக்காங்க. அதுக்கு தானே ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ குடுங்க. டிஜிட்டல் முறை வாக்காளர் பட்டியல குடுங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் குடுத்தா பிரைவசி பாதிக்கப்படும். அதற்கு தான் எல்லாம் கேட்டாங்க. பெண்கள் குளிப்பதையா நாங்க எதிர்க்கட்சிகளும், அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே கேட்டாங்க. அது பிரைவசி போயிடும்னா, பெண்கள் குளிக்கிறத நாங்க கேட்கல. அவங்க ஓட்டு போடுறத தான் நாங்க கேட்கிறோம். அந்த மாரியான கடுமையான வாதமும் போச்சு. ஆனா, இப்ப நடந்ததுல்ல தேர்தல். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். அந்த தேர்தல்ல அப்போ பிரைவசி போலயா? பெண் எம்பிகள் எல்லாம் வாக்களித்து இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப சமூக ஊடகத்துல சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியாயிருக்கு. அப்போ பிரைவசி போகலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாம இதெல்லாம் வாக்கு திருட்டு, இந்தந்த மாநிலங்களிலெல்லாம் வாக்கு திருட்டு நடைபெற்று விட்டது அப்படின்னு தெரிந்து கொண்ட பாஜக, பாஜகவுக்கு செயல்படும் தேர்தல் ஆணையம், இப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன கொண்டு வராங்க. கொண்டு வந்து பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி, குறிப்பா முஸ்லீமு, இஸ்லாமு, தலித் இவங்களுடைய வாக்குகளை நீக்கியிருக்காங்க. இவங்க என்னதான் வாக்குகளை நீக்கினாலும், இவிஎம் மிஷின்ல மோசடி ஏற்பட்டாலும், அடுத்து இதெல்லாம் மக்களுக்கு இப்ப விழிப்புணர்வா தெரிய வந்ததுனால, நிச்சயமாக பீகார்ல நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா, பீகாரோடைய முதலமைச்சர் வேட்பாளரா தேஜஸ்வி யாதவ் அவர்களும், துணை முதலமைச்சர் வேட்பாளராக முகேஷ் சகானி அவர்களும் நிக்கிறாங்க. மீனவர்களுடைய வாக்கெல்லாம் அவருக்கு போகும். அது பட்டியலின மக்களுடைய வாக்குகள், யாதவ் சமூகத்தினர் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் தேஜஸ்வி யாதவ் அவருக்கு போகும். காங்கிரஸ்க்கு போகும் அப்படின்னு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகளில் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி தான் வலுப்பெற்றிருக்கிறது. என்டிஏ கூட்டணி அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவலும் தெரிவித்திருக்கிறாங்க. வாக்கு திருட்டு இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் தான் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்புறார். இதை தொடர்ந்து தான் பீகார்ல பேரணியை நடத்தினார். வாக்காளர் அதிகார யாத்திரை. ஏற்கனவே ஒரு பேரணி இந்தியா முழுவதும் ஒரு பேரணி நடத்தி இருந்தார். அந்த பேரணியில தேசத்துல என்னென்னலாம் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு மக்கள் மத்தியில் அட்ரஸ் பண்ணாரு. இந்த பேரணியில நம்முடைய உரிமை, வாக்காளர் அப்படிங்கிற ஒரு உரிமை பறிபோகுதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வாக்கு திருட்டு நடந்தா இந்தியாவுடைய இளைஞர்களும் யார் யாருடைய வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டு இருக்கிறதோ அவங்கெல்லாம் முன்னாடி பேசணும்னு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பேசுகின்ற பட்சத்தில் நான் உங்க பின்னாடி பக்கபலமா நிப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கார். இதெல்லாம் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான வரலாறே பேசக்கூடிய வாக்கு திருட்டு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வரலாறு பேசக்கூடிய சம்பவமாக தெரிகிறது. சரிங்க, இத்தனை நாளா ராகுல் காந்தி அவர்களை பப்பு அவருக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியா இவரே அமெரிக்காவில இருந்து ஏதோ ஃபேக் டாக்குமெண்ட் தயார் பண்ணிட்டு பேசுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் விடுங்க. பாஜகவுடைய எம்எல்ஏ, மகாராஷ்டிராவை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ மாண்டே மாத்ரேவே வாக்கு திருட்டு நடைபெற்றது. அதற்கான ஒப்புதலும் அளித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 76,000க்கு மேல போலி வாக்காளர்களை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் வாயாலேருந்து சொல்றாரு. இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் அளித்தோம், ஆனா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு இப்ப அவரு வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இந்தியாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது, மேலும் நடைபெறும் அப்படின்னு தெரிந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் பாதிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. ஆனா பாஜகவுக்கும், மோடி அவர்களுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும் இந்தியாவுடைய தேசத்தை பத்தி கவலை இல்ல. 365 நாளும் தேர்தலில் எப்படி ஜெயிப்பது,
தேர்தலுக்காக புது புது திட்டங்கள் கொண்டு வருவாங்க, புது புது சலுகைகள் கொண்டு வருவாங்க. ஆனா அதை நம்பி நாம் வாக்களித்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை போய்விடும். உண்மையான தலைவர் தேர்தலுக்காக களத்தில் இறங்கி செயல்படக்கூடாது ஒருபோதும். தேர்தல் இல்லைனாலும் மக்கள் பணிக்காக, மக்களுக்காக என்னைக்கு ஒரு தலைவன் செயல்படுகிறானோ அந்த தலைவனை நாம் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அந்த மாநிலமும், அந்த மாவட்டம், அந்த கிராமம், அந்த அனைத்தும் முன்னேறும் என்பது உண்மையான விஷயமாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம். சமூகத்தோடு உறவாடி ஒற்றுமையாக நாம் பயணிப்போம். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமை தான். வெவ்வேறு மதங்களா இருக்கலாம், வெவ்வேறு இனமா இருக்கலாம், வெவ்வேறு சாதிகளா இருக்கலாம், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களா இருக்கலாம். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம். மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.